உங்களுக்காண்டி பெர்ஃபார்ம் பண்ண போற பாட்டு முருகன் பாட்டு. வட்டி முழங்குது, வெற்றி வேலாயுதன் படை இறங்குது. ஆயிரம் பேர் உருவாக்கணும். மன்னனே வருக, விளையாடும் ஈழ மண்டலம். தனித்துவ இளையோன் வருக, கவித்துவத்தின் கலைஞனே வருக, சொல்லி சொல்லின் மன்னனே வருக. இடுவை கலைஞர்கள் எல்லோரும் ஒன்று திரண்டு அதி உயர் அற்புதத்தின் உன்னல்கை உலக புகழ் கவித்துவத்தின் கலைஞனை மகோன்னத எண்ணங்கள் வாழ்த்த இடுவை கலைஞர்கள் எல்லோரும் ஒன்று கூடி இடுவையை இன்னொரு தளத்திலே நகர்த்த விழாவின் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொள்ளும் ராசலிங்கம் கிருஷ்ணராஜ் அவர்கள், அன்புக்குரிய ஐயம் சிவலிங்கம் அண்ணா அவர்கள், ஏடிசி நிறுவனத்தினுடைய நிர்வாகி அருட்செல்லம் சார் அவர்கள், இன்றைய இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு தனித்துவ நாயகன், கவித்துவத்தின் உச்சம் சார்ந்தவன் என கேட்டதா என்று அப்படி பார்த்துட்டா அந்த பாராட்டு விழாக்கே ஓமன்னு சொன்னான். இல்லாட்டி இந்த பாராட்டு விழாவில் எனக்கு விருப்பம் இருக்கல. உண்மையிலேயே பாராட்டு விழாக்கள் வந்து ஒரு தனி மனிதனுக்கான விஷயம் கிடையாது. அவன் என்ன செய்யறான், அதனால என்ன நடக்குது, சமூகத்துக்கு என்ன கிடைக்குது என்றதை சொல்றான் பாராட்டு விழா. அந்த வகையில முதல்ல நான் இந்த அம்மா அப்பா சார்ந்து பேசிவிட்டு அடுத்த விஷயத்துக்கு வரேன். நான் பிறந்து வளர்ந்து ஆரம்ப கட்டத்துல அறநெறி பாடசாலை திருநெல்வேலி தமிழ் பல்கலைக்கழகத்துல அம்மா ஒரு அறநெறி ஆசிரியர். அங்க நான் முதலா சின்ன சின்ன தேவாரங்கள், சின்ன பேச்சு போட்டிகள் அதுக்குள்ள பங்கு பெற்றி, அதுக்கு பிறகு பாடசாலை கல்வியில எனக்கு கல்வியில வந்து ஒரு சுட்டித்தனம் இருக்குது. அதனால கொஞ்சம் அந்த படிப்புல கொஞ்சம் புலப்படிகள் விடுவேன். ஆனா அம்மாவுக்கு கொஞ்சம் பயம். அது உண்மையாவே அம்மா வந்து ஓடுவா, அம்மாவுக்கு பயம். அதனாலேயே கொஞ்சம் படிப்புல இன்னும் கொஞ்சம் ஆர்வம் காட்டுறது. இங்க அரிச்சலம் மாஸ்டர் இருக்கிறார், அரிச்சலம் ஐயா அவர்கள். அவர்கிட்ட நான் அடிவாங்காத நாளும் கிடையாது. அதை மாதிரி அவர்கிட்ட படிச்சு அவருடைய வழிகாட்டல் தான் அடுத்த கட்ட இதை நகர்வு இருக்கிறது. ஏன்னு சொன்னா ஒரு வகுப்புல ஒரு மாணவன் குளப்படி என்று சொன்னா அதுக்குரிய கண்டிப்பும் இருக்கணும், அதற்கான கல்வி முறையை சரியா கொடுக்கிற முறை இருக்கணும். அது அங்கிருந்து கிடைச்சது. ஸோ கல்வி என்று பார்க்க போனா என்னுடைய அம்மா தான் என்னுடைய முதல் கலைக்குரிய ஆசான். அதனால என்னுடைய அப்பா தான் என்னுடைய முதல் கலைக்குரிய ஆசான். அதை தாண்டி தான் நான் வீட்டை விட்டு வெளியில வந்து நான் பயின்றது முதலாவது சாந்தி டீச்சர்ட்ட நடனம் அக்கா ஆடி கொண்டு கேட்கல. நான் கிளம்பி நின்று நம்மளை கை வச்சு வந்து டான்ஸ் பண்ணேன், வாங்க கூப்பிட்டு ஆட விட்டு நடனம் பயின்றான். அதுக்கு பிறகு அப்படியே குமரவல் சட்டை படிச்சனால் அதில் என்னுடைய பள்ளிக்கூட ஆசிரியர் மனோகர் ஆசிரியர் இருந்தவா அவட்ட படிச்சனால். ஸோ நடனத்துறையில் மட்டும்தான் என்னுடைய ஆர்வம் இருந்தது. அப்படி இருக்கைகளும் மிருதங்கம் வாசிக்க எனக்கு விருப்பம். மிருதங்கம் வந்து யார் வாசிச்சா சின்னட்டு ஒரு டிஃப்ரெண்டான சத்தம் வருது, எப்படி வாசிக்கணும்னு ஆசை. அப்போ அதையும் ஆரம்ப காலத்தில் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். அனந்தபுரம் நாட்டை
அப்படியே எங்க வீட்டுக்கு பக்கத்துல நான் விக்னேஷ் மாமாலாம் போகிறேன். விக்னேஷ் மாமா இங்க வந்திருக்கா கூட தெரியாது, இருக்கிறேன். ஸோ ஐயா பின்னுக்கு இருப்பேன். நான் அங்கே வந்து சரஸ்வதி பூசை நேரத்துல இருந்து முருகங்கம் வாசிப்பேன். அப்போ என்ன முருகங்கம் வாங்குற அளவுக்கு அம்மா அக்காட்டையோ அப்பாட்டையோ வசதி இல்லை. அப்போ என்ன செய்வாங்கன்னா இந்த அப்பா வந்து கடையில இருந்து கொண்டு வர அந்த கார்ட்போர்ட் பெட்டி அதில் உடுப்பு அடுக்கி அதெல்லாம் உடுப்பு அடுக்கிறது. அந்த சைட்டில் தான் நான் முருகங்கம் பழகினேன். அது அப்படிதான் கிரேட் 3 வரைக்குமே அப்படிதான் பழகினேன். கிரேட் 4 படிக்கலாம் நான் முருகங்கம் பார்க்குறேன். அது வரைக்கும் இந்த கார்ட்போர்ட் பெட்டியை எப்படியாவது முருகங்கம் வாசியை விடாது உங்களது கடவுள் என்று வாசிச்சு சொல்லிட்டேன். ஏன்னு எனக்கு என்ன மனதில் இருந்தால் எனக்கு கல்வியை தாண்டி கலையில் ஒரு ஆர்வம் இருந்தது. அதுக்கு காரணம் இந்த நினைவு. ஏனென்றால் எங்க பார்த்தாலும் பாடல் மயம், எங்க கேட்டீங்களாலும் ஒரு பாடல் ஒழிச்சு கொண்டே இருக்கும். அப்படியான பாடசாலைகளும் அப்படியான கோயில் வளாகத்தையும் தான் நாங்கள் பிறந்து வளர்ந்த இடம். அதோட பஜனை பாடுறது எல்லாருக்கும் தெரியும். அதை தாண்டி எனக்கு ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னென்றால் இந்த கூத்து, அதாவது இந்த காத்தவராயன் கூத்து. இங்க நடக்கிற இளந்தர சபையிலாம் அது ஸ்பெஷலாக இருக்கும். அந்த காத்தவராயன் கூத்து, இந்த காத்தவராயன் கூத்தை நான் கேள்விப்பட்டா எப்படியாவது போயிடுவேன். ஏனென்றால் அந்த பாடி கேட்கறதுக்கு அந்த நடை அதை கேட்டாலே ஒரு ஆசை. முதலாக நான் திரையில பார்த்த ஹீரோக்களை விட இப்ப வந்து தெரிவிச்ச அண்ணாவை தான் நான் ஹீரோவை பார்த்துருக்கேன், காத்தவராயன். ஸோ உண்மையை சொல்ல போனால் அப்படித்தான் என்னுடைய ஆரம்ப கட்டங்கள் இருந்தது. அதுக்கு பிறகு நான் இந்த சொல்லி செய்யற விஷயத்துக்கு வரணும்னா அம்மாட்ட மனசு எல்லாட்ட அம்மா மாட்ட மனசுலையும் இருக்கும், அப்பா மாட்ட மனசுலையும் இருக்கும். என் பிள்ளைய ஒரு டாக்டர் ஆகணும், என் பிள்ளைய ஒரு இன்ஜினியர் ஆகணும், என் பிள்ளைய ஒரு டீச்சர் ஆகணும், ஒரு பிரின்சிபல் ஆகணும். அவ என் அம்மா அப்பாவுக்கு இருக்கிற ஆசையில எந்த குறையும் இல்லை. ஸோ அவைகளுக்காக அம்மாவுக்காக சரி நான் உண்மையிலேயே மேத்ஸ் தான் நல்லா செய்வேன். ஸோ சிலருக்கு தெரியும் கிளாஸ்ல வந்து கிளாஸுக்கு வாங்க இல்லை எப்படி 95 மார்க்ஸ் எடுக்கிறாங்க 2 மார்க்ஸ். ஆனால் சார் தெரியும் படிப்பான நான் படம் படிக்கிறேன். ஸோ அதுக்கான கண்டிப்பாக தான் மற்றபடி கணித பாடத்தில் அதிக ஆர்வம் இருந்தது. சரி ஓகே இன்ஜினியர் ஆகலாம் ரெண்டாவது மனசில் இருக்கீங்களா. அம்மாவுக்கு ஒரு பெரிய ஆசை, அம்மாவுக்கும் அந்த ஆசை, எங்களோட அப்பா அம்மா எல்லாருக்கும் ஆசை மருத்துவத்துறையில ஏதாவது ஒரு விஷயத்துல இந்த பிள்ளைகள் சாதிக்கணும். சரி ரெண்டு ஓட்டு அம்மாக்காக தான் உண்மையாகவே பயோ சயின்ஸ் நான் படிக்கிறேன். அம்மா அப்பாக்காக படிச்சு 7ல் வந்து சிட்டி போயிட்டு யூனிவர்சிட்டி கிடைக்குது கவர்மெண்ட்ல. ஆனால் எனக்கு பிரைவேட்டாக படிச்சு ஜெனடிக் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அப்போ பயோமெடிக்கல் சயின்ஸ் செஞ்சால் தான் ஜெனடிக் இன்ஜினியரிங் படிக்கலாம். அப்போ ஒரு பிரைவேட் இதாக போய் படிப்போம்னு தொடங்கிக்கல. வீட்டுக்கே தெரியாமல் தான் நான் இந்த கலைத்துறை என்ற ஒரு விஷயத்தையும் சேம் டைம்ல நான் ரெடி பண்றேன். எப்படி என்றால் அம்மா நகையில சர்டிபிகேட் கொடுத்தீங்கல்ல, வெளியில வாய்ஸ்ல ஒரு கலைஞனாகவும் அங்கீகாரப்படுத்தப்பட்டு போகணும். ரெண்டாவது தான் அந்த டைம்ல நான் வெளியில கலைத்துறைக்கு வரலாம்ன்றதை நான் கர்னலா ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு மிக ஒரு ஒத்துழைப்பாக இருந்தது என்னுடைய நண்பர்கள். இங்கே பின்ன இருந்ததாக காலையில ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணிக்கல சின்ன காசுகளை சிறுக சேர்த்து எனக்கு தந்து பாட்டு செய்யறதுக்கு ரெடி பண்ணாங்க. ஸோ அப்படித்தான் இந்த கலைப்பண்ணை தொடங்கினது. தொடங்கத்தை மறக்கப்படாததுக்காக தான் உங்களுக்கு முன்னுக்கு சொல்றதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ படிப்பு கல்வி டிகிரி முடிச்சுட்டு சரி இப்போ அம்மாட்ட கேட்டு அம்மா நான் இப்போ பாட்டு செய்யறதோ அல்லது படிக்கட்டோ என்ன செய்யறது. அம்மா சொன்னா உனக்கு என்ன தோணுதோ செய்யணும். அது வரைக்கும் படிப்படின்னு சொன்ன அம்மா சொன்ன விஷயம் உனக்கு என்ன தோணுது, உனக்கு என்ன சரியானு தோணுது அதை செய், நாங்கள் சப்போர்ட் பண்றோம். நம்ம அதுக்கு பிறகுதான் நான் இந்த சொல்லி செய்யற விஷயத்துக்கு வாரேன். வரையில எல்லாரும் சொல்றது இந்த மாடர்னா ஒருமே டிஃப்ரெண்டா ரேப் பண்றாங்க, இது என்ன ரேப் பண்றது, இது என்ன கலாச்சாரம், இது எங்களோட சமுதாயத்தை சீரழிக்க போதும் அப்படின்ற ஒரு கேள்வி ஸ்டார்டிங்ல இருந்தது. அப்பயே நான் தெளிவாக தான் அப்படி என்றால் நான் வந்து எந்த ஒரு தீய விடயங்களையும் என்கரேஜ் பண்ணல. நான் பண்றது என்னுடைய ஈழத்து தமிழ், என்னுடைய செந்தமிழை பாட்டுக்கு கொண்டு வரணும், அதை இந்த உலகத்துல எல்லாரும் கேட்கணும். இதான் எங்க மனசுல இருந்தது. அதை தாண்டி இந்த சந்தை இசை என்றது இந்த கர்நாடக சங்கீதம் எப்படி இப்ப இருக்க இந்த ஒரு அடிப்படையில நாங்கள் கல்வி முறையில் படிக்கிற இந்த இசைக்கு ஆரம்ப காலகட்டத்தில் யாராவது அருணகிரிநாதர் சொன்ன சந்தை இசையிலேயே சொல்லி செய்கின்ற பதமும் சந்தை இசையில இருக்கிற பதமும் ஒரே நிறைய இருக்கும். அதை ஒரு முன்மாதிரியை எடுத்து இதை எங்கிட்ட செந்தமிழ்ல நான் பாடணும், எங்கிட்ட பழைய இலக்கிய வசனங்களை உள்ளுக்கு கொண்டு வரணும், எங்கிட்ட முப்பாட்ட பிராமணன் படிக்கிறதால் அந்த இலக்கியம் தெரிஞ்சிருக்கணும். இப்ப சிலாக்கணிகள் படிக்கல எப்படி என்றால் நான் சும்மா சொல்றேன், முப்பாட்டன் பிராமணன் பாடுறாங்கடா
எல்லாரும் நீங்கள் ராவணனை பார்த்துருப்பீங்க. ராவணன் வந்து ஒரு அரக்கனும் அசுரனும் ஒரு பொல்லாதவனாக தான் காட்டிருக்கணும். எனக்கு அப்பேக்கிலே ஒரு கேள்வி இருந்தது. என்னது இந்த நாட்டுல மன்னன், இது லங்காபுரியாண்ட மன்னன், எந்த மன்னனையே எனக்கு எப்படி இவங்க தவறுதலாக சொல்லித்தராங்க எனக்கு விளங்கிட்டேன். அப்ப நானும் ஒரு ஆரம்ப கட்டத்துல விட்டுட்டேன். தேடி பார்க்க போயில்லை. எனக்கு ஒரு கேள்வி உதிச்சது. எப்படி என்றாலும் ஒரு சிவபக்தன், சரியோ, ஒரு இறைவனே கதியென்ற ஒரு சிவபக்தன் ஒரு சாமகான இசைப்பாடி இறைவனை மகிழ்வித்தவன். அதை தாண்டி கலை 10 தலை சிறந்ததால் தான் ராவணன் 10 தலை கொண்ட ராவணன் சொல்றோம். 10 தலைகள் இல்ல, கலை 10 தலை சிறந்தவன் என்பதால. ஸோ இப்படிப்பட்ட ராவணனுக்கு ஏன் ஒரு நெகட்டிவான நேம் இருக்குன்னால் சீதையை தூக்கி கண்டு. இப்ப ஒரு குற்றம் நடக்குதுன்னா அந்த குற்றத்துக்கு ஒரு காரணம் இருக்கும். அப்ப என்னோட கேள்வி எப்படி என்றால், சரி, ஏன் ராவணன் வந்து சீதையை கொண்டவன் பார்த்தா தன்னுடைய தங்கச்சியாருக்கு ஒரு அவமானம் நிகழ்ந்து. அதாவது இப்ப நான் சும்மா ஒரு உதாரணமா சொல்றேன். என்னுடைய சகோதரி ஒரு தங்கச்சி இருக்கிறா, ஒரு காதல் வருகிறது. அந்த காதலை போய் சொன்னா என்னுடைய தங்கச்சிய அப்படி சொல்றது இகழ்ந்தாலோ அல்லது அவமானப்படுத்தினாலோ அண்ணனா எனக்கு கோபம் வரும். இதுதான் மனித இயல்பு. இதே தான் நடந்தது. அதாவது தன்னுடைய தங்கச்சிகளுடைய மூக்கை வந்து அறிந்து அவமானப்படுத்தி அனுப்பி விட்டார்கள். ராவணனும் கோபம் வந்து எப்படி நீ எங்க தங்கச்சியை கவிப்ப? அப்ப பதிலுக்காகத்தான் சீதையை கவர்ந்தார். சீதையை கவர்ந்த ராவணன் சீதையை தொட்டா நடவடிக்கை பண்ணால் ராவணனுக்கு எதுவுமே நடக்கல. அப்ப சீதையை குழந்த போதும் அவன் கை படையல. அப்படிப்பட்ட ஒரு ஹீரோவை எப்படி நீங்க வில்லன் சொல்றீங்க? இதனுடைய பெரிய கேள்வி. இதை நான் சொல்லணும் என்றால் என்னுடைய சொல்லி செய்த உறக்க சொல்லிருக்குதான் விலங்கு மலையதோ சொல்ல வராங்க. அதனால்தான் முப்பாட்டன் ராவணன் ரத்தத்தில இந்த போர்க்கொடி பிறந்தது என்னுடைய வரிகள் எழுதியிருப்பேன். இப்படியான ஒரு கேள்விகளை, இப்படியான ஒரு புரட்சிகளை சொல்றதுக்கு தான் இந்த சொல்லி செய்ய ஆயுதமாக எடுத்து முதல்ல என்னுடைய வரிகளும் அப்படித்தான் எழுதியிருக்க முடியால், நான் வறுமையில வறண்டு கொடுமைகளை கடந்து கவலைகளை கிளந்த கதையின் மகன், கலை மகளின் மடியில் உறங்குது என் கவிகள், திறமைகளின் சுவற்றில் ஓடுபவன், வெளியில தெரிகிற சந்திரன், வளர் புறையில பிறந்தனன் புத்திரன், சென் தமிழ் மறை தந்தனல் வள்ளுவன், ஆசையில் நான் கவி வெள்ளமை பெற்றவன், தன் வினைதானே தன்னை சுடும். இது வந்து பழமொழியில வர்ற ஒவ்வொரு வேர்ட்ஸையும் எடுத்துக்கிறோம். அகத்தின் அழகு முகத்தை தயங்கி தெரியும். அதில் இருக்கும் அகத்தின் அழகு முகத்தை தயங்கி தெரிவித்து பிறந்த குழந்தை முதலில் நடிக்க பழகுது. ஸோ தன் வினைதானே தன்னை சுடும், உன் கனவுகள் வாழ்வைப்படும், முதுகில விழுகிற எறிகனை அத்தனையும் புது வாழ்வை தரும். படிக்கிற வயதில வறுமைகள் கொடியது, மதிக்கிற மனங்களை வெல்வது அரியது, மங்குற ஒளியில மண்ணென விளக்கில மண்ணில எழுதிய காலமும் கழிந்தது, குண்டிலும் குழியிலும் விழுந்து எழுந்து நான் கூச்சலும் கூட்டமும் காணவை இழந்தவன், என் அப்பனோ தோளில மூட்டைகள் சுமந்தான், என் பெற்றவன் மடியில கனவுகள் கிளந்தான், கரை விழும் கலி காலம் உன் கனவுகள் பலியாகும். இது வந்து ஒரு கலி காலம், உன் நினைக்கிறதெல்லாம் பலியாகும். ஆனால் உன் நினைவுகள் நிலையானால் தென் திசையும் உன் பெயர் கூவும் என்று நான் என்னுடைய ஆரம்பத்தில் எழுதி இன்றைக்கு அந்த பாடல்கள் கொண்டாடப்படையில எனக்கு இது உண்மையில சொல்லப்போனால் எனக்கு சில நண்பர்கள் சொல்லுவாங்க, இந்த பாட்டு உலகமே கொண்டாடுது, எல்லாரும் கோலாகலமா இருக்கிறாங்க, நீ மட்டும் எதுக்கு அதுக்கான பில்டப் கொண்டுமே காண இல்லையே. என்ன பிரச்சனை சொன்னாங்க, வாய்ஸில கொண்டாட என்ன செய்யணும், தமிழை கொண்டாடுறதுன்றது நான் எனக்கு தெரிஞ்சிட்டு முதலே. அதாவது நான் எப்ப பாடத்து வாங்கினோ அப்பவே தெரிஞ்சிட்டது, இந்த அங்கீகாரம் வாய்ஸில கொடுக்கல, இந்த தமிழுக்கு கொடுக்கணும். அதனால நான் தலையில எடுக்கிறேன். என்னுடைய தமிழ் என்னோட இருக்கிறதுக்குன்னா எனக்கு இது தேவைப்படும் பார்த்தனா இங்க வந்து சொன்ன எல்லாருமே எனக்கு கூர்ந்த வாழ்த்துகளையும் நான் ஏற்றுக்கொள்ளணும். அப்படின்னா இந்த தமிழ்ன்ற ஒரு விஷயத்தை வாய்ஸ் கொண்டு போறதுக்காக இதை ஒரு ஆயுதமா எடுத்திருக்காரு. அந்த ஆயுதத்தை கொடுத்த வேல், அதாவது நான் முருகன் என்று சொன்னால் அது ஒரு தனிப்பட்ட சென்டிமெண்ட். சிவன் முருகன் பிள்ளையார் விளக்கு இல்லாம செய்வேன். முருகன் என்று சொன்னால் எனக்கு ஏதோ தெரியாது, வேலுக்கும் எனக்கும் ஏதோ ஒரு சென்டிமெண்ட் இருக்கு. அது எப்படின்னு தெரியல. நான் ஒரு விஷயம் இப்ப அந்த மாதிரி நான் கதைக்கு சொல்லியிருப்பேன், வாய்ஸான கும்பிட்டு போய் இப்படி வச்சு நடந்தது. அது மட்டும் இல்லை,
என்னுடைய வாழ்க்கையில அதாவது கல்வி புலமை மட்டும் பார்த்து கொண்டிருந்த எனக்கு இப்படியெல்லாம் இப்ப நடந்து கொண்டிருக்கிற விஷயம் வந்து ஒரு அதிசயமா தான் என்னுடைய கண்ணுக்கு இருக்குது. ஏனென்றால் இலகுவில ஒரு விஷயத்தை அது நீங்கள் தமிழ்நாட்டில் போய் சாதிக்கிறதுன்றது வந்து இங்கிருந்து கிரியேட் பண்ணி போக முடியாது என்றது ஒரு பெரிய ஒரு தடையா எனக்கு இருந்தது. அதெல்லாம் எனக்கு ஒரு சின்ன 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 சிறு கற்கள் மேலே இந்த கண்ணுக்கு புலப்பட வச்சது இந்த வேல் தான். நான் முருகன் பாட்டு தான் என்னுடைய முதலா இந்த பாட்டு முதல் பாடியிருப்பேன். பொதுகையில் புகழ்ந்து முருகன் வளர்ந்த கதை, அதாவது முதலா நான் வேலுண்டன் ஒரு பாட்டு செஞ்சிருப்பேன். அந்த ரீல்ஸ் தான் ஃபர்ஸ்டா வைரல் ஆகுது. அடுத்த நாள் அந்த சிஞ்சிதமோ தமிழ் ஓவியமோ அடி மாரதமோ இந்த காவியமோன்றது வைரல் ஆகுது. அப்படித்தான் வாய்ஸ்ல தமிழ்நாட்டுக்கு தெரியப்படுத்தப்படுது. அதுக்கு பிறகு இப்ப இந்த வண்ணமயிலும் என் தங்க வடிவன்ற பாட்டு எனக்கு ஒரு முதல் பதட்டம் இருந்தது. இதை தாண்டி நான் சினிமா துறையிலான பாட்டுகள் பாடியிருக்கேன். ஒன்று சிரிச்சா சிலர்கள் இருக்கும், பக்கத்து வகுப்புல பவித்ராண்டு இருக்கும். எல்லாமே எங்கள்ட பள்ளி பருவத்தில் நாங்கள் கடந்து வந்தது. எங்களோட படியில நாங்கள் என்ன செய்வோம், என்ன பொறுப்புகள் இருக்கும், எல்லாமே தான் அதில் இருக்கும். ஆனாலும் என்னுடைய நோக்கம், என்னுடைய கனவு என்றது வேற. எனக்குரிய கனவு என்பது என்றால் ஈழத்துல, அதாவது எங்களோட நாட்டுல என்ன மாதிரியான செந்தமிழ் சொல்லிசை கலைஞர்கள் இன்னும் ஒரு 1000 பேர் போன்றோம். இதுக்கு பிறகு வர்ற ஜெனரேஷன் எப்படி சொல்றது, இந்த ஒரு ஆங்கிலம் கலந்த ஒரு தமிழோ அல்லது ஒரு ஆங்கிலம் கலந்த பாடல்களோ போகாம என்னுடைய வரலாறுகளை சொல்றதுக்கான பாடல்களை சொல்லிசையில கொடுக்கணும். அதுக்கு என்ன மாதிரி ஒரு 1000 பேரை உருவாக்கணும் என்றுதான் என்னுடைய கனவு. இப்ப நீங்க சொன்ன மாதிரி பாய்சன் வந்து 4 படத்துக்கு ஹீரோவா சைன் பண்ணியிருக்காருன்றது பாய்சனுக்கு ஆகா சந்தோஷம் இல்லை, சந்தோஷம் தான். எல்லா பாய்சனுக்கு சந்தோஷம்ன்றது சொல்லி செய்யல ஒரு பெரிய விஷயத்தை சாதிக்கணும்ன்றதான். எனக்கு இந்த கதாநாயகனா நான் ஓம் என்று சொன்னதுக்கு காரணம், ஒரு கதாநாயகன் நாயகன்ல எனக்கு இன்னும் அதிக வளங்கள் கிடைக்கும். என்னோட சேர்ந்து ஒரு 100 பேரை கொண்டு போகிறதுக்கு என்னுடைய நண்பர்கள் ஒரு ஆள் இப்ப இங்கிலாந்து லண்டன்ல நிற்கிறார், வர முடியல. இன்னொருத்தருக்கு விசா இருக்காக கொழும்பு போயிருக்கார், வர முடியல. இல்லை என்னுடைய நண்பர்களும் என்னோட சேர்ந்து அவர்களுடைய நோக்கமாக தமிழ் என்ற விஷயத்தை எப்படியாவது கொண்டு போய் சேர்க்கணும், அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு அது இப்போ பாட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படியான விஷயம் இல்லாமல் அதுக்கு தமிழ் இருக்கணும் ஒரு ஒரு நோக்கம் இருக்குது. ஸோ அதுக்காக தான் இந்த விஷயத்தை நான் முன்னெடுத்திருக்கிறேன். அதை தாண்டி இந்த பாட்டு ஃபர்ஸ்ட் அந்த வண்ணமயில் அந்த பாட்டு இந்த விளக்கத்தை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், அதுக்குள்ள நான் பாட்டுக்கு போயிடுறேன். வண்ணமயிலும் என் தங்க வடிவேலும் கந்தன் உன்னை காண தினம் ஓடி வருவேனோ, செந்தமிழை காக்கும் வேல் சேவல் கொடியானோ, எண்ணி எண்ணி பாடும் என்னை கந்தன் அறிவானோ. அப்படின்னா வீட்டிலிருந்து கோயிலுக்கு முருகனுக்கு கும்பிட வர இல்லையே வீட்டை சொல்லி வழிகிட்டான், நம்ம முருகனுக்கு கும்பிடுவாங்க போட்டு இஞ்ச கும்பிடுவேன். செவ்வாய்க்கிழமையில செல்ல ஜனதிக்கு போவேன். அப்படியா செல்ல ஜனதிக்கு போய் கும்பிடுறது பழமை. அப்ப நான் கும்பிடுவேன். அது முருகனுக்கு தெரியுதோ தெரியலையோ எனக்கு தெரியாது, ஆனால் நான் கும்பிடுவேன். இதைத்தான் எல்லாருமே செய்யணும். எல்லாரும் கடவுளை கும்பிடுறோம், எல்லாருமே ஒரு சில வேண்டுறோம். அதுக்கு பதில் கிடைக்குதோ கிடைக்கலையோ வந்து எங்களுக்கு தெரியாது. நாங்கள் உணர்வால உணர்ந்து கொண்டால்தான் அதுக்கான பதில் கிடைக்கும். ஸோ என்னுடைய அனுபவத்தில் சொல்றேன், ஒரு விஷயம் உங்களுக்கு கடவுள் தாரான்னு நீங்கள் எப்ப நம்ப வலிக்கிறீங்களோ அன்றையிலிருந்து உங்களோட லைஃப் வந்து வேற மாதிரி மாறும். அதுக்கு எனக்கு அப்படிதான் நடந்தது. ஸோ அதான் எழுதினேன். எண்ணி எண்ணி பாடும் என்றால் கவுண்ட் பண்ணி பாடல, எண்ணி எண்ணி என்றது நான் தினமும் அவனை யோசிச்சு பாடிக்கொண்டிருக்கேன். அப்படி பாடுற என்ன அந்த கந்தன் அறிவானோ, தோளிலே காவடி சுமந்து ஓடினேன் அவன் ஆலயம் நுழைந்து, பாடினேன் பாடி வேலன் நினைத்து ஆடினேன் அவன் ஆலயம் நுழைந்தது. அதாவது நான் காவடி என்றது நினைக்கிறேன் முதல் வந்து அம்மா அப்பா தான் இன்னைக்கு தேர் காவடி எடுக்கணும் நேர்ந்து காவடி எடுத்தா காவடி எடுக்கணும். ஒரு வயசு வந்த உடனே ஒரு எல்லா படியிலும் ஒரு 15-16 வயசு வரைக்கும் ஒரு ஒரு வேற மைண்ட் செட் மாறினாங்க. அந்த டைம்ல யோசிச்சேன், காவடி என்றது ஏன் சும்மா நான் உடம்ப விரட்டோம், எதுக்கு முள்ளு குத்தோம், எனக்கெல்லாம் அந்த ஊசி போடுறதுனாலே பயம், அப்ப முள்ளு எல்லாமே குத்தோணும் ரெண்டு ஒரு பெரிய ஒரு கேள்வி மனசு, ஏன் காவடி எடுக்கணும் இப்படி கேட்கல. ஒரு சந்தர்ப்பத்தில் எனக்கு வேண்டிய கடவுள்கிட்ட ஒரு விஷயம் கேட்டே ஆகணும், அப்படி ஒரு சந்தர்ப்பம் எனக்கு நல்லது என்னுடைய குடும்ப ரீதியான. அப்ப சரி சொல்லிடு, என் அக்காவுக்கு வந்து முதல் தரம் கல்யாணம் செஞ்ச புதுசுல வந்து அக்கா வெளிநாடு போகணும். நான் அதுக்கு முன்னம்
அக்காவுக்கு வயிற்றுல பிள்ளை வேலை இருக்குது. அது ஒரு எப்படி சொல்றது, எனக்கு ஒரு பயம் ஒன்று. அக்காவுக்கு இப்படி இருந்ததுக்கு ஒரு பயம் அப்படிங்கிற மனசுல வந்து நான் முருகாவுக்கு முழுவதி காவடி எடுத்துறேன். ஒரு பிரச்சனை இல்லாமல் எனக்கு அக்கா அந்த குழந்தை கிடைக்கும். அந்த விஷயம் வந்து ஒரு பெரிய எனக்கு ஏதோ போராட்டமாக இருக்குது. எனக்கு இது இலகுவா ஒரு சொல்லிட்டு நான் வந்தது அப்படிங்கிற துவங்கினா காவடி எடுக்கிறது. அப்போ மனமுறையை நான் முருகன்ட்ட ஒவ்வொரு முறை காவடி எடுக்க ஒரு விஷயம் கேட்பேன். எனக்கு அடுத்த முறை இந்த விஷயம் நடக்கணும். நான் கேட்கறத விட 1000 மடங்கு தான் எனக்கு வந்து சேரும் அந்த காவடி எடுக்க. நான் தைப்பூசத்துக்கு வயதால இருந்து முருகனுக்கு வேலைக்கும் சரி, இல்லை பிள்ளையார் காவடி எடுக்கையும் சரி, மனசுல வச்சுக்கிறாங்க. அதைத்தான் தோளிலே தோளிலே நான் காவடி சுமந்து ஓடினேன், நெடுபாலங்கள் கடந்து ஆடினேன், அவனாலயம் நுழைந்து பாடினேன், வடிவேலனை நினைத்து. இவ்வளவு என்னுடைய மனசுல இருந்தது இந்த முருகனை பத்தி. தந்தைக்கு உபதேசம் செய்து சுவாமி மலை ஆண்டவன் நீ, தந்தைக்கு உபதேசம் செய்து சுவாமி மலை ஆண்டவன் நீ, மாம்பழத்தில் கோபம் கொண்டு பழனிமலை ஆள்பவன் நீ, பொங்கு கடலோரமாக செந்தூரிலே வாழ்பவன் நீ, வள்ளி தெய்வ யானையுடன் திருத்தணிகை நாயகன் நீ, தனக்கொரு தனித்துவ படையென நிலமென வான்மையில் இறந்தியவன் முருகன் பாடங்கள் சொன்னவன். அதாவது அம்மா அப்பாவோட கோயிச்சு வந்து ஒரு படியை வெளியில போறாங்க. போயிட்டு ஒரு 2 வயசு படியிருந்தாங்க வாங்குவேன். அப்படிதான் முருகன் வீட்டை கோயிச்சு கொண்டு வெளியில போறாங்க. போனவன் என்ன செய்யறான், நிலையில நான் ஒரு குன்றில் நின்று கொண்டு நான் இருந்த இடத்துக்கு தெரிய இடம் எல்லாமே தன்னுடைய நாடு தன்னுடைய தேசம் வந்து அரசனா முருகன் பாடுறான். ஸோ அதுலதான் அங்க 2 விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருப்பேன். பார்வதி மகன் வந்து நான் இன்னும் ஒரு சொல்றேன் கரிகாட்ட. ஸோ அவரைமலை அவரைமலை இருக்கிறார் என்னுடைய பாடல். அப்படின்னா தனக்கொரு தனித்துவ படையென நிலமென வான்மையில் ஏறியவன் முருகன் பாடங்கள் சொன்ன மகன். இப்படித்தான் இருக்கணும். இந்த ஆரடமே இதுதான் நாங்கள் தமிழ் மக்களோட பண்பாடு, இதுதான் கலாச்சாரம், இப்படித்தான் நாங்கள் விருப்பம் பண்ற பாடங்கள் சொன்ன மகன். யாரும் எனக்கு இல்லை என நாதியற்று நாங்கள் எங்களுக்கு யாருமே இல்லையோ எங்களுக்கு காப்பாற்ற மாட்டோம் கேட்கல. கரம் தூக்க வரப்போ வந்தது ஒரு வேல், அதனால நின்றதும் ஒரு வேல் தான், அது பார்வதி மகன். ஸோ யாரும் எனக்கு இல்லை என நாதியற்று நாங்கள் ஆறுதல் சொன்ன மகன், அவன் ஆறுதல் வென்ற மகன். வா என்னை காக்கும்படி வேலையா, நீ இன்றி வேறு துணை யாரையா ஆரையா, புதிரையில் பிறந்து முருகன் வளர்ந்த கதையும் பிறனவ பொருள் மறந்ததில் வேல் சினந்தென்று கொடுத்த சுவையும், வள்ளி தெய்வ யானையுடனே காட்சியருளும் தன்னிகையின் நாயகன் உன்னை காணையில் இன்னும் ஓடி மறையும். அதுக்கு பிறகு இந்த ஆறுபட வீடுகள்ல இருக்கிற முருகனை மென்ஷன் பண்ணணும்னு நினைச்சிட்டு தமிழ்நாட்டுல இப்ப நான் எங்களோட ஈழத்துல பெருமைகளை எல்லாமே நான் அதிகம் பாடி இருக்கேன். தமிழ்நாட்டுல என்ன ஆட்சியா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கு எந்த ரோட்ல பார்த்தீங்கன்னாலும் நான் ஒரு ஷூட்டுக்கு போய் கொண்டிருப்பேன், அல்லது ரெக்கார்டிங் போய் கொண்டிருப்பேன். நான் போற காரில் முன்னுக்கு போற கார்ல பின்னுக்கு வேல் இருக்கும் அல்லது முன்னுக்கு வேல் இருக்கும். எங்க பார்த்தீங்கன்னாலும் வேல் முருகன் எல்லாமே இருக்கு. ஸோ எந்தனையாலும் சுந்தர வேலும், சுந்தர வேல் என்றால் வடிவான வேல். எந்தனையாலும் சுந்தர வேலும் சேவல் கொடியேறும் செந்தமிழ் நாடும். அதாவது செந்தமிழ் நாட்டுல சேவல் கொடிதான் ஆட்சி, அங்க வேறு ஆட்சி இல்லை, சேவல் கொடிதான் அங்க ஆட்சி. சேவல் கொடியேறும் செந்தமிழ் நாடும் கந்தனை பாடும் எந்தனின்னாவும் அவனை காணும் பொழுதொரு துன்பங்கள் தீரும். குமரனை கண்டதும் எனக்கு கவலை இல்லடா, குன்றத்துக்கு குமரன் இல்லடா, என்றைக்குமே முருகனை நான் மறந்தது இல்லடா. எனக்கு தீயது வந்தாலும் நல்லது வந்தாலும் நான் முருகனை மறக்க மாட்டேன். 5 இடங்கா நான் இறக்கல் அல்லவா, 5 இடங்கா நான் கடம்பன் புள்ளடா, கடம்பனை மறந்தது இல்லடா, மண்டியிட்டு மண்ணில் விழ என்ன விட்டதும் இல்லடா, என்னை விழுந்து போட்டு விட்டது கிடையாது. அதாவது நான் அவமானங்களை ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன், விமர்சனங்களை பார்த்துருக்கேன், ஆனால் தோற்றது கிடையாது. தோற்க விடாமல் நினைச்சுக்கிறது அவன் தான். 5 இடங்கா இதுலதான் திரும்ப நான் என்னோட தமிழுக்கு அப்படின்னால் ஈழத்தமிழ் என்றால் 5 இடங்கா நான் இறக்கல் அல்லவா. ராவணன் நீங்கள் அரக்கன் என்று சொன்னாலும் சரி, அசுரன் என்று சொன்னாலும் சரி, சரி அப்ப நானும் அரக்கனே, நானும் அசுரன் என்று நான் ஏற்றுக்கொள்வேன். 5 இடங்கா நான் அரக்கன் அல்லவா, அருண் தமிழ் கிறுக்கன் அல்லவா, 6 முகன் ஆளும் மண்ணில் வாழும் தமிழன் அல்லவா என்று முடிச்சிருக்கேன். அதுக்கு பிறகு ஆக்கிற ஆறுதோடு காக்கிற கவலையை எழுது ஐயனி பெண்ணிரு கையிலும் காக்கிற கடமையை பாய்ந்து குற்றம் ஒரு சற்றும் இனி தொட்டும் தொடராமல்
என்னை காக்கும் கந்தா கடம்பா பழனி பதிவான் முருகா. வெட்டும் பல ஆண்டி முழங்குது வெற்றி வேலாயுதன் படை இறங்குது. நல்லூர்ல முருகன் வெளியில வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அரசன் போருக்கு வெளியில வரைக்கும் வந்த மாதிரி அந்த முரசெல்லாம் முழங்க வெளியில வர்றத பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கும். ஒரு நிகழ்கால வாழ்க்கையில ஒரு அரசனை நீங்க பார்க்கணும்னா நல்லூர் முருகன் வெளியில வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபீல் வரும். வெட்டும் பல வெடி முழங்குது வெற்றி வேலாயுதன் படை இறங்குது. முட்டும் கடல் முந்தி அடிக்குது கந்தனை காணக்கன் தேடி துடிக்குது. காலடிகள் தாண்டி தூக்கிய காவடிகள் கடம்பனை போற்றிய காவடிகள் சக்திக்குறை முத்துக்குமரனின் முத்தமிழ் பேரணிகள் என்று இந்த பாட்டு முடிச்சிருப்பேன். இந்த பாட்டு இப்ப கேரள மண்ணில் ஒரு முருகன் பக்திமயமா தான் பயமாக இருக்கு. எந்த ஒரு கேளிக்கையாவோ அல்லது ஒரு டான்ஸ் பண்ணினாலும் ஒரு பக்திமயமான சூழல் தான் அது வைரலாக இருக்குது. ஸோ அப்படியான ஒரு 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 பிரபலத்துக்கு நான் ஒரு பாடல் செஞ்சிருக்கிறேன்றதை நினைச்சு சந்தோஷமா இருக்குது. அதை தாண்டி இங்க வந்து இவ்வளவு நேரம் இருந்து என்ன வாழ்த்துறதுக்கும் என்ன வாழ்த்துறதுக்கு இல்ல தமிழை வாழ்த்துறதுக்கும் இவ்வளவு நேரம் கொண்டு கூடியிருந்த எல்லாருக்கும் எங்க உறவுகள் எல்லாருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு நான் இப்ப மூலகாண்டி பெர்ஃபார்ம் பண்ண போற பாட்டு முருகன் பாட்டு. ஸோ இது வெண்மணம் பாதத்து மேலை குன்றா புலிக்கு துணை ஒளிக்கு துணை முருகா என்னும் நாம் முன்பு செய்த பலிக்கு துணை அவன் பன்னிரு தோளும் பயந்த தனி பலிக்கு துணை வடிவேலும் செங்கோடலும் வடிவேலும் என் வடிவேலோ தமிழ் தேசத்தமிழ். அதுக்காக முதல்வரா சுந்தர மங்கை நஞ்சு கொடி கட்டியது ஒரு பாடல் ஏற்படும். ஈரம் விளையாடும் ஈழ மண்டலம் கடலாடும் கொடை எந்த போகணும் தமிழ்நாளே தவற கவச புத்தகம் பெண்மானம் தவறாது என்கிறோம் அதற்கு முறைகள் அதை உடைத்து எறிந்து அதை இடிந்து வாழ சில பெண்கள் பிறந்த கதை. உனக்கும் எனக்கும் என உயிரை கொடுத்து சில உறவு துணிந்து வந்து மண்ணில விழுந்தவர்கள் தாகம் எடுத்து அந்த வானில் பறந்து அந்த வானம் அடைந்த கதை காண பிறந்து படை மண்ணை நினைத்து அல்ல உன்னை நினைத்து என்னை நினைத்து வீரம் விளைந்த படை மண்ணில் மலர்ந்த போக்கொடி மலர்ந்து மகர்ந்த மண்ணில் மரகத முடியாது முப்பாட்டன் ராவணன் பத்திரத்துல ரத்தத்தில ஒரு போக்கொடி மலர்ந்தது. சோ பாடல் அவ்வளவு ரெடி. மாளிகை மதமே அவை ஏறிடும் விதமே அதிகாரம் ரூபாய் உரை மாளிகை எடா கொடி தோசை என்னவே உரை மாணவ புரியே உயர்வு புலவிய நபுலா சுந்தரமங்கை நெஞ்சு கொடி கட்டி நாம் வாழ அடித்தவர்களை மடகினவாய் சுந்தரமங்கை நெஞ்சு கொடி கட்டி நாம் வாழ அடித்தவர்களை மடகினவாய் என்னை தந்த பூமியை மாற்றம் ஒரு சில பாண்டரம் யார் வாழ்வார் காட்டிலே திருமை மாற்றம் தாவித நடி
ஒரு சில யார் வாழ்வார் காட்டிலே திருவை குட்டமான விளையாடும் மலைகள் மக்கள் கூடிய வாழ்ந்தது சொத்தை வளர்ந்த பறந்தை ஊட்டி அழைத்து பொம்மை போல வளர்த்தெடுத்தது பொம்மை அடிப்படை வந்து மடியிலே போறதாலதான் ரெண்டாகும். ஸோ நான் இதுக்கு வர்றதுக்கு முதலே வீட்டை தெரியும் எல்லாருக்கும் எனக்கு போதை சம்பந்தமான விஷயங்கள்ல இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஏன்னு சொன்னால் என்ன பார்த்து என்ன விட சின்ன 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 சிறுவர்கள் தான் வாய்ஸ் மாதிரி வரணும் என்று இன்ஸ்பிரேஷன் இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிறவனுக்கு நான் ஒரு போதை பாடி ரெண்டு ஸ்டேஜில் பாடினாலோ இல்லை தேவையில்லாத விஷயத்த பாட்டு சொன்னாலோ நாளை சமுதாயத்தை நான் பலதாக்க நான் விருப்பம் பண்றதால அந்த விஷயத்த மனிதர்கள் செய்யவும் இல்லை செய்யவும் மாட்டேன். அதை நான் சொல்லிக்கொண்டேன். அதோட நான் சொன்னேன் என்னுடைய சமுதாயம் தான், அதாவது வாய்ஸை தானா முளைச்ச காலம் இல்லை. என்னுடைய குடும்பம், என்னுடைய சமுதாயம், என்னுடைய சூழல் தான் இதை கிரியேட் பண்ணது. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். வேற 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 பிரதேசங்கள்ல வேற ஒரு நாடுகள் போயிருக்கல அங்க ஒவ்வொரு கிளப்னு சொல்ற கலாச்சாரம் தெரியுமோ தெரியாது. கிளப்னு சொல்ற கலாச்சாரம் கிளப்பிங் போவாங்க. படியல் வந்து ஒரு 10 மணிக்கு பிறகு போய் எல்லாம் ஊர்லாம் சுத்தி அங்க பாடி எல்லாம் பண்ணிட்டு விடியதான் வீட்டை வைப்பாங்க 3 நாள். அந்த கலாச்சாரம் முற்றுமுழுதான் யாழ்ப்பாணத்துல இல்லை. அப்படி இல்லாம இருக்கிறதே எங்களோட இளைஞர்களுக்கு ஒரு பெரிய நாம் என்ன செய்யறாங்க அப்படின்னா இந்த பழக்கங்களே இல்லை. ஏற்கனவே இடத்துல ரொம்ப நாள் இளப்பகுதியில் பார்த்தீங்கன்னா இப்படியான ஒரு கழிப்பான விடுதிகளோ அல்லது எப்படி சொல்றது தேவையில்லாம இளைஞர்களுடைய புலன் திரும்புற பகுதிக்குரிய பகுதிகள் இல்லை. என்னுடைய நண்பர்கள், நான் இந்தியாவில் வேலை முடிச்சுட்டு வந்தா என்னுடைய நண்பர்கள் நான் கோயில தான் சந்திச்சு எல்லாரும் கோயிலாம் இருப்பாங்க சேர்ந்து. அவன் பார்க்கணும்னா கோயிலில் போய் அம்மனை கலைஞர்கள் கோயிலில் படியேற்ற போயிட்டு வாங்க தான் போவேன். ஸோ என்னுடைய சமுதாயம் என்னை சுற்றி இருக்கிற சூழல் என்ன தவறுதா நடத்தினால்தான் நான் தவறா மாறணும். அதனால எதிர்வர சந்ததிக்கு நான் எடுத்துக்காட்ட இருக்கணுன்றதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதை தாண்டி நான் என்னுடைய கான்செப்ட் எல்லாமே என்னுடைய பேர்லையோ அல்லது என்னுடைய நண்பர்கள பேர்லையோ செய்யலாம். நான் அப்படி செய்யறது கிடையாது. எங்கட படியல் என்ற ஒரு நேம், அதாவது எங்கட படியல் ஒரு பேருக்கு கீழே என்னுடைய கான்செப்ட் எல்லாமே செய்யணும். அதுக்கு காரணம்
எங்களோட பணியாளர்கள் ஒருவனே மாயிசனோ திசோனோ அட்டிக்கோ கிடையாது. என்ன மாதிரி இங்க இருந்து வளர்ந்து வர்ற எல்லா கலைஞர்கள் பண்றதான் என்னுடைய நோக்கத்தில் இருக்குது. ஆகவே இது ஒட்டுமொத்தமான கலைஞர்களுக்கு ஒரு துறந்த வழி. என்னுடைய லேபிள் ரக்ஷமா இருக்கட்டும், எங்கட பொடியில இருக்கட்டும், பிராண்ட் லைசன்ஸ் சொல்லி ஒரு புது லேபிள் தமிழ்நாட்டில் கிரியேட் பண்ணி அதுல தான் இந்த காப்பு மொழி இருக்கும். ஸோ எல்லாமே புதுசாக வர கலைஞர்களுக்கான ஒரு அத்தியாரமா இருக்கணும் என்றது என்னுடைய ஆசை. அதை விட என்னுடைய கருத்து அப்படின்னால், அம்மா அப்பா சின்னலேயே பிள்ளையில அந்த கலைத்துறையில விட்டுருங்கோ என்றது என்ன தெரிஞ்ச வரைக்கும் அப்படி இருக்கணும் இல்லை. அதாவது கல்வித்துறையை முடிச்சு ஒரு படிப்பை பார்த்து அது புறம் இருக்க கலைத்துறையை படிக்கும் என்றால் கல்விதான் முதலாவது ஆயுதம். அது கையில் இருக்க வரைக்கும் தான் அறிவு சார்ந்து எப்படி நாங்கள் அதுல எப்படி அடுத்த பக்கத்துக்கு போலாம்ன்றதுக்கு ஒரு கல்வி ஒரு பெரிய ஆயுதம். ஆகவே கல்வி ஒரு வச்சுக்கொண்டு கலைத்துறையிலேயே காலடி வைக்கணுன்றது என்னுடைய ஒரு வேண்டுகோளாக இருக்குது. அதை தாண்டி முற்றுமுழுதா இந்த அதாவது என்னுடைய பேர், அதாவது என்னுடைய அம்மாப்பான சொல்லலாம், ஆறுதல் முருகன் ஐயா அவர்கள், செல்வன் ஆறுதல் முருகன் ஐயாவுடைய பேரனாக இந்த இடத்துல நிற்கிறதுலையும் நான் பெருமை கொள்றேன். அதான் வந்தவர்களுக்கு என்னுடைய ஆசான்கள் சிவதாய மாஸ்டர் அவர்கள், அதோட அதாவது ஆக்கியானையை நான் என்னுடைய நண்பன் அப்பான்னு தான் சொல்லுவேன். ஏனென்றால் எல்லாருக்கும் ஒரு கலைஞனா ஒரு ஊர்ல தெரிஞ்சிருந்தாலும் ஜது, அதாவது மற்ற படியன் என்னோட ஃப்ரெண்ட், அவங்க எல்லாம் சிறு எல்லாரும் சேர்ந்து ஒரே கிளாஸ். அவங்களே அந்த நேரத்துல சொல்லுவாங்க, நீ ஒரு விஷயம் பாட்டு தான் போறான், ஏதாவது ஒரு கர்நாடக சோங்க பாடிக்கிறான், அவர் அந்த நேரம் புஷ் பண்ணுவாங்க. சரி இந்த வரைக்கும் எல்லா விஷயத்தையும் கண்காணிச்சு ஒரு போன் அடிச்சு என்ன செய்யறா எது போறான்னு கேட்கறது ஜது சொன்னாங்க. ஜதுசட்ட அப்பாவா மகனாக்கி இந்த நன்றி சொல்லிக்கொண்டு எல்லாத்தையும் சார்ந்து பின்னணி தமிழ்நாடு கலமன்றம் சபாக மூதண்ணாக்கு பொறுப்பாக நடந்து கொண்டிருக்கும் மூதண்ணாக்கு மற்றது அமிர்தசிங் அண்ணாக்கு அக்கா அவங்களுக்கு நன்றி. அதை விட முற்றுமுழுதா கரோபி அண்ணாக்கு இந்த இடத்துல ஒரு எண் சார்பாக ஒரு பெரிய கரோபி. ஏனென்றால் ஒவ்வொரு இந்த நினைவு வளாகத்துக்குள்ள இருக்கிற எல்லா படியும் ஒன்று திரண்டோட நிற்கிறார்கள் என்று சொன்னால் அது ஒரு ஒரு தலைமத்துவம் ஒரு கனெக்ட் இருக்கும். ஸோ அந்த விஷயத்தை கிரியேட் பண்ணி அடுத்த வர்ற இளைஞர்களுக்கு என்ன மாதிரியான அடுத்தடுத்து வர்ற ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் ஊக்கத்தை கொடுத்து இந்த மாதிரியான இன்னும் 1000 நிகழ்ச்சிகள் நடத்தணும் என்று என்னுடைய வேண்டுகோளும், அதுக்கு நானும் உறுதுணையாக இருப்பேன் என்றது இந்த இடத்தை சொல்லிக்கொண்டு எல்லாருக்கும் நன்றி. அதுக்கு நன்றி கூட மறந்திருந்தாலும் என்னுடைய சார்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.